இன்னைக்கு சேமியா உப்புமா தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சுவையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸா குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். உப்புமா பண்றதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வச்சுருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இந்த 1 கப்ல தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. இதுல நான் ஒரு 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதுல 200 கிராம் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்போ இதை சேமியா ஆட் பண்ணி இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வைக்கலாம். இந்த தண்ணி போதும், தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். இப்போ நான் இதுல ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நடுவுல நம்ம ஒரு வாட்டி இதை கிளறி விடலாம். தண்ணி எல்லாமே கரெக்டா ஊத்துனதுனால சேமியா உதிரி உதிரியா வந்திருக்கு. இப்போ சேமியா ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் வறுத்த சேமியா தான் சேர்த்துருக்கேன். நீங்க வறுக்காத சேமியாவா இருந்தா சேமியாவை நெய்யில 1 ஸ்பூன் நெய்யில வறுத்துட்டு இதுல சேர்த்துக்கோங்க. வறுத்த சேமியா சேர்த்ததுனால நான் அதை நெய்யில வறுக்கல. இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சேமியா உப்புமா ரெடி ஆயிருச்சு. அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரு 2 ஸ்பூன் ரவை சேர்த்து பண்ணீங்கன்னா இது ரொம்ப சுவையா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.